சர்வேஷ நமஸ்காரா, அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சி தாத்தா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். இப்போது மகாலபக்ஷம் வரப்போகிறது. அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரமும் சில சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணுறதுக்கோசரம் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஜமதக்னி அண்ணா வந்திருக்கா. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். மாமா, மகாலபக்ஷத்துடைய மகிமை என்ன? மகாலபக்ஷம் எவ்வளவு முக்கியம்? மகாலயபக்ஷம் பிதற்கள் அனுகிரகம் இல்லாம சௌக்கியம் நிச்சயமா வராது யாருக்கா இருந்தாலும். ஓகே. இந்த மகாலயபட்சத்துல நம்ம வம்ச பிதற்கள் மட்டும் இல்லாம நம்ம உறவுக்கார பிதற்களும் அதுல வந்து சேர்ந்துடுறா. அதனால மகாலயபட்சம் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு நாளா இருந்தா ஏதாவது காரணம் சொல்லி முடியல, ஏதாவது ஒர்க் பிஸின்னு சொல்லலாம். ஆனா 15 நாளைக்கு அதை வாய்ப்பு கொடுத்துட்டா. ஓகே. அதனால கட்டாயம் பண்ணா பிதற்கள் அனுகிரகம் இருந்தா சௌக்கியமா இருக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் முன்னால சொல்லணும்னா, இப்போ தெய்வானுகிரகத்தை காட்டிலும் பிதற்கள் அனுகிரகம் ரொம்ப அவசியம். வேதமே சொல்றது, சோபாயை பிதரஹா அனுமதந்து, சோபனங்களுக்கு பிதற்கள் அனுமதி அளிக்கட்டும் அப்படின்னு. பிதற்கள் அனுமதி இல்லாமல் எந்த சோபனமும் வர முடியாது, தெய்வத்தாலையும் வர முடியாது. அதனால முக்கியம். நம்ம அதனால தான் எல்லா காரியங்களையும் நம்ம வந்து நாந்தி பண்ணுறோம். சோபன பித்திருக்கள் நாந்தியோட ஆசீர்வாதத்தோடு தான் பண்ணுறோம். அந்த சோபன பித்திருக்கள், இந்த பித்திருக்களே வரக்கூடிய தினமாக மகாலபக்ஷம் இருக்குது. கரெக்டா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் பண்ணாமல் போயிட்டா என்ன ஆகும்? மகாலபக்ஷம் பண்ண முடியல இல்லை பண்ணலை அப்படின்னாக்கா என்ன ஆகும்? இது அதுக்காக உங்களுக்கு 3 மாசம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா. ஓ, புரட்டாசி மாசம் கிருஷ்ணபட்சம் முடியலன்னாக்கா இது பஞ்சமாபரபட்சம்னு பேரு. இல்லைன்னா ஐப்பசி சப்தமாபரபட்சம், நவமாபரபட்சம், கார்த்திகை வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கா. ஓகே. இந்த 3 மாசமே பண்ண முடியலன்னா பிதற்கள் ரொம்ப அதிருப்தியா நம்ம வீட்டிலேயே போராடலாம். அவ எப்படி வரான்னா, அதுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்றது, கர்மாக்கள் சரியா கிடைக்காத பிதற்கள் எல்லா குடும்பத்திலயும் உண்டு. ஓகே. பரம்பரையா கிடைக்காத பிதற்கள், அந்த மாதிரி கார்மிக பிதற்கள்பா, வாரிசு இல்லாமலோ பிரம்மச்சாரியா பிறந்தாலோ இவெல்லாம் கார்மிக பிதற்கள். வாரிசு இல்லாத போயிருந்த நம்ம உறவுக்காரலா இருப்பா. பொதுவா எல்லா ஃபேமிலியிலுமே வாரிசு இல்லாதவான்னு இருக்கும். கண்டிப்பா இருக்கும், எல்லா ஃபேமிலியிலுமே நிச்சயமா இருப்பா. அதோட நமக்கு தெரியாமலும் இருப்பா. நம்ம தலைமுறையிலேயே நமக்கு தெரியாத அப்பா காலத்துல உள்ள பிதற்கள் இருப்பாள் இல்லையா? ஓகே. நமக்கு தெரிஞ்சவா மட்டும் இல்ல, நம்ம அப்பா காலத்துலயும் இருந்திருப்பாவா. ஓகே. அப்ப இவாளுக்கெல்லாம் எந்த விதமான வாய்ப்பும் இல்லாததுனால தேவர்களே, அதாவது யமலோகத்துல இருந்தே அனுமதி கொடுத்து அனுப்புறா. ஓகே. இந்த 15 நாள் தரோம், நீங்க பூலோகத்துக்கு போங்க, யாரா கொடுத்தா வாங்கிக்கோங்க, வேண்டாங்களே அப்படின்னு அனுமதி கொடுத்து அனுப்புறா. ஓகே. அப்படி 3 மாசத்துக்கு அவளுக்கு வாய்ப்பு. அப்ப மகாலயபட்சம் ஆரம்பிக்கிற போது உங்க ஆத்து பிதற்கள் உங்க ஆத்துக்கு வந்துடுறா. ஓகே. இப்ப 3 மாசம் நீங்க பண்ணாம போயிருந்தா, விருச்சிகா தரிசனம் யாந்தி நிராசாக பிதரோகதாக அப்படின்னு. விருச்சிகா தரிசனம்னா கார்த்திகை மாசம், அது வரைக்கும் பண்ணலையானா காத்துன்றது பிதற்கள் ரொம்ப வெறுத்து போய் ஏமாற்றமடைந்து சபித்து கொண்டே போகிறார்கள். ராம் ராம். அதாவது என்ன ஒரு 1/2 மணி நேரம் காக்க வச்சா எனக்கு கோபம் வருது இல்லையா? 3 மாசமா காத்துட்டு இருந்தவா சமாதான பலன்னவா. ஓகே. 3 மாசமா அதனால அவளை கவனிக்காம விட்டுட்டா, காத்துன்றதும் ஒண்ணு கொடுக்காம போட்டா அவ வந்து கோபமா தான் இருப்பா. வாஸ்தவம் தான். அதுல இன்னொரு விஷயம் வச்சிருக்கு சாஸ்திரங்கள்ல. இப்போ இந்த 15 நாள் பண்ண முடியலன்னா ஐப்பசியில பண்ணுவான்னு 90% நம்புறான். ஓகே. இந்த 15 நாள்ல 10 நாள் தீட்டு வந்துட்டா நம்ம பண்ண முடியாது. ஆமா, விருத்தி வந்துடும், குழந்தை பிறந்துடும், வேற ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது காரணத்தினால இந்த மாசம் பண்ண முடியாம இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே. 90% பிதற்கள் கிடைச்சு கிளம்பிடுவான். அப்படி கிளம்புற போது அவளுக்கு ஆகாசம் வரைக்கும் வெளிச்சம் காமிக்கணுங்கிறதுக்காக பட்டாசு வெடிக்கிறது சாஸ்திர ரீதியான விஷயம். ஓகே. தீபாவளி, பரணி இல்ல, பட்டாசு. தீபாவளி தீபாவளி தானே 2வது வருஷம் முடிவது. ஆமா, அதான் எங்க வருஷம் முடிவு. நான் சின்ன வயசுல குழந்தை எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மகாலபக்ஷம் பண்ண முடியலக்கா தீபாவளி வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா. நீங்க இப்ப சொல்றது அதுதான் கரெக்டா? கார்த்திகை வரைக்கும் உண்டு,
ஆனா அதேமா தீபாவளியோடய பல பேர் கடைச்சு கிளம்பிடுவா. ஓகே ஓகே. அப்ப பட்டாசு வெடிக்கிறதுன்னு சாஸ்திரம், லௌகிகம் இல்லது. ஆ ஆ ஆ. நம்ம காஞ்சி பெரியவாளே மத்தாப்பு கொளுத்து பார்த்துருக்கேன் போட்டோ. ஆமா, கண்டிப்பா மத்தாப்பு கொளுத்தணும்னு சொல்லி ஒரு புத்தகத்துல எழுதினதையும் படிச்சிருக்கேன். நீங்க அதேதான், அதான் சாஸ்திரம். ஓகே ஓகே. அது மேல் அவுட்டு போடணும், மேல் வரைக்கும் எவ்வளவு உயரத்துக்கு வெளிச்சம் காமிக்க முடியும் அவ்வளவு காமிக்கிறோம்னு பேரு. அந்த பிதுக்கெல்லாம் கிளம்புறான், 2வது பட்சம் முடிச்சுன்னு கிளம்புறான் அவள்லாம். அப்போ மேல் வட்டா ராக்கெட்டை சொல்றேன் நீங்க, இல்ல மத்தாப்பியே ஒசத்தி காமிக்கணும்னு சொல்றேன். ராக்கெட் மேல வெளிச்சம் போகணும், ராக்கெட் மாதிரி, பாம்பு மாதிரி. ஓகே ஓகே. அப்ப அதுலயும் கிடைக்காதவாதான் உங்களுக்கு கார்த்திகை மாசம் தங்குறாவா. ஓ ஓகே ஓகே. அந்த கார்த்திகை மாசத்துக்கு அது விசேஷம். கடைசி வாய்ப்பு கார்த்திகை மாசம். அவ கிளம்ப வேண்டிய டியூட்டி வந்தும் அவ கிளம்பாம நீ பண்ணாதான் திருப்தி ஆயிட்டு போவோன்னு வெயிட் பண்றா. அப்பவும் பண்ணலனாக்கா உனக்கோசம் நான் என் பஸ் எல்லாம் விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு பண்ணாம இருக்கேன்னு சொல்லி சபிச்சுட்டு போறான்னு சொல்றேன். ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கு. பித்ருக்கள் சபிக்க வேணாம், வருத்தப்பட்டாலே நமக்கு சாபம் கொடுத்தா மாதிரி தானே, தனியாக சபிக்க வேண்டாம். அவ சபிக்கிறான்னு கூட அங்க சொல்லல. நிராசாக பிதரோகதாக தான் வாக்கியம். ஆசைகள் நிறைவேறாமல் செல்லுகிறார்கள் அப்படின்னு தான் அங்க வார்த்தை. அதுக்கு விரிவாக்கம் பண்றவாதான் ஆசை நிறைவேறாமல்ங்கிறது. சும்மா போவாளா, நான் உங்கள்ட்ட ஒண்ணு எதிர்பார்த்தேன், நீங்க கொடுக்கல, என்னோட ஆசை நிறைவேறல, என் மனசு அத்தோட நிக்காது, வருத்தமாவது படுவா. வருத்தம் இல்ல, உங்க பேர்ல கோபம் வரலாம், என்ன இப்படி பழி வாங்கிட்டானேன்னு நான் ஏதாவது தவறான வார்த்தைகள் சொல்லலாம். ஓகே ஓகே. நிராசாக அதுவும் அடங்கினதுதான். அது பித்ரு சாபம் மாதிரி ஆயிடும் பண்ணாம விட்டா. ஆமா, சாபம் தான் அது. சரி, இது எப்படி செய்யணும்? பட்சம் முழுக்க செய்யணுமா, ஒரு நாள் செஞ்சா போதுமா, எப்படி செய்யணும் இதை மகாலபக்ஷத்துல? ரொம்ப 100 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தாலும் பாத்துக்கணும். அப்போ 15 நாளுமே சிராத்தம், சாப்பாடு போட்டு ஹோமம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி எல்லாமே பண்ணி இருந்திருக்கா ஒரு காலத்துல எல்லாருமே. ஆமா ஓகே. இப்போ அது பல வருஷங்களா அப்படியே தேஞ்சுட்டே வந்து இப்ப தர்ப்பணம்னு வந்துட்டோம். எப்பவுமே தர்ப்பணம் தனிச்சு வராது, சிராத்தத்துக்கு அங்கமா தான் தர்ப்பணம் வரும். ஆமா ஆமா. தர்ப்பணமே சிராத்தமாகாது. அதாவது வருஷா வருஷம் அப்பா அம்மா சிராத்தம் பண்றோமே, சிராத்தத்துக்கு மறுநாளைக்கு பரேகிரி தர்ப்பணமும் உண்டு. விடிய காத்தால பல்லு கூட தேய்க்காம குளிச்சுட்டு ஈரத்தோட செய்யறது. ஆமா பண்றோம். ஆமா, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், சிராத்தமே பண்ணாம தர்ப்பணம் போறோம் லெவலுக்கு போயிட்டோம். ஓகே. தர்ப்பணம்ங்கிறது ஒரு அங்கம் தானே, இன்னைக்கு பண்ண சிராத்தத்துக்கு அங்கம் தானே தர்ப்பணம். ஆமா. அப்ப பண்ண வேண்டிய சிராத்தம் எங்க, தர்ப்பணத்தை பண்ணினாக்கா அது சிராத்தம் எங்க இப்போ? ஓகே. அப்ப டெய்லியுமே 15 நாளுமே ஹோமத்தோட பண்ணணும்னு சொல்றேல? அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பாலிஷா விட்டுறோம், அவ்வளவுதான். அப்ப ஒரு நாளைக்காவது பண்ணணும். இப்ப சக்ருதி மகாலயம்னு சொல்லி ஒரே ஒரு நாளைக்கு வைதிகா எல்லாம் அழிச்சுண்டு, அம்மா இருக்கிறவா 4 பேர், அம்மா இல்லாத 5 பேர் அழிச்சுண்டு ஹிரண்ய ரூபமா பண்றாளே. ஆமா, அதுதான் இன்னைக்கு நிறைய பேர். சக்ருத்துனா ஒரு தரம்னு அர்த்தம். சக்ருத்து அப்படின்னா ஒரு தரம்னு அர்த்தம். 16 நாள் பண்ண வேண்டியதை நான் ஒரே ஒரு நாளைக்கு பண்றேன், சக்ருன் மகாலய சிராத்தம். டெய்லி பண்றவாளா இருந்தா பக்ஷ மகாலய சிராத்தம்னு சொல்லுவா. அப்போ ஒரு நாளைக்காவது ஒரு பிராமணன் சாப்பாடு போடுறதா விசேஷம். இப்ப அரிசி வாழைக்காய் கொடுக்கற நடைமுறையில நீங்க உலக வாழ்க்கை பாரி நீங்க யோஜனை பண்ணி பார்த்தா போதும். உங்களுக்கு உறவுக்கார வந்திருக்கா, அவளுக்கு சமைச்சு போடணுமா, இல்ல வந்த சித்தப்பா பெரியப்பாக்கு அரிசி வாழைக்காய் கொடுத்தா போருமா? ஓகே, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு கொடுக்கறது. அது நீங்க கொடுப்பேளா? உங்க அதுக்கு உறவுக்கார வந்திருக்கா, ஆத்துக்கு சித்தப்பா பெரியப்பா வந்திருக்கா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தா அப்படி செய்ய மாட்டோம். ஆனா 5 பேருக்கு சமைக்கணும், எல்லாரும் கூப்பிட்டு சமைக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலாதேசத்துல வருஷா வருஷம் ஸ்ரார்த்தமே ஹிரண்யமா நிறைய பேர் பண்றா, வெளியில போய் பண்ணிடுறா. ஆனா இதுல ஒரு நமக்கு அட்வான்டேஜ், சமாராதன சாப்பாடு கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்கா. சமாராதனா அது சமாராதன சாப்பாடு ஹோமம் பண்ணாதான் முழங்கு சமையலாம். ஹோமம் பண்ணாத பட்சத்துல சிம்பிளா பண்ணலாம். நீங்க ரொம்ப ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க யதாவிதியா கூட பண்ணலாம். வெறும் வெண்பொங்கல் ஒரு சட்டி வச்சு போட்டா போதும். ஓகே, பிராமணர் வயிறார சிம்பிளா போட்டா போதும், வயிறார சாப்பிட்டு போனா போதும். ஆமா ஆமா, நீங்க கொடுக்கறத உடனடியா சாப்பிடுற மாதிரி உள்ள பொருளா இருக்கணும்.
அரிசி வாழைக்காய் உடனடியாக நான் சாப்பிட முடியுமோ? ஓகே, அங்க சாப்பிட முடியாது, ஆத்துக்கு போய் தான் அப்புறமா தான் சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கும். அது சமைச்சுதானே. ஆமா. ஓகே. எனக்கு இன்னொரு அபிப்பிராயம் கூட இருக்கு. எல்லா இடத்துலயும் வாழைக்காய் வாழைப்பழமும் கொடுத்தா இது எவ்வளவு செலவாகும் ஒரு வீட்டுல? ட்ரை ஃப்ரூட்டா கொடுக்கலாம். அவ வச்சிருந்தா சாப்பிடுவா, நைவேத்தியம் பண்ணுவா சாமிக்கு, சாப்பிடுவா. ஓகே ஓகே. ஏதாவது ட்ரை ஃப்ரூட் 50 கிராம் 100 கிராம் ஏதோ ஒன்று உடனே இதுவாக வீணாகாம இருக்கும், நிறுத்தி சாப்பிட இருந்தாலும் சாப்பிடணும். கரெக்ட். சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிடலாம். நல்ல ஐடியா. கொண்டு போகலாம். ஓகே. கார்மிக பிதர்கள்னு இந்த ஒரு தரம் பண்றதுனால வருஷம் பூரா நம்மகிட்ட கருணையோட இருக்கலாம். அவள்லாம் காரணிய பித்திருக்கள் யாரு? நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது 12 பேருக்கு பண்றோம். இந்த காரணிய பித்திருக்கள் யார்? சந்ததிகள் இல்லாம போயிடுவாள் இல்லையோ சில சமயங்கள்ல. அண்ணாவோ தம்பியோ அக்காவோ மாமாவோ யாராவது, மாமனாரே வச்சுப்போம், அவருக்கு பிள்ளை இல்லைன்னா என்ன ஆகும்? யாரும் இருக்க மாட்டா. அந்த மாதிரி எல்லாம் சந்ததிகள் இல்லாதவாளுக்கெல்லாம் காரணிக்கால்னு பேரு. ஓகே. நம்ம குடும்பமா இருக்கலாம், மாமனார் குடும்பமா இருக்கலாம், அம்மா குடும்பம் அப்பா குடும்பம், நமக்கு தெரியாத குடும்பமாவும் இருக்கலாம். 7 தலைமுறைக்கு 10 நாள் ஆயாதுன்னு சொல்றோமோ. ஆமா. நமக்கு தெரியாம கூட இருக்கலாம், எல்லாரையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே. இதை தவிர அது என்ன சொல்றாருன்னா குருநாத்தாளுக்கு பண்ணணுமா. யாருக்கு குருநாத்தாள்னு நீங்க சொல்றது? யாருன்னா வேத சம்பந்தமான குருநாத்தாள். ஓகே. ஸ்கூல்ல ஏபிசிடி சொல்லி கொடுத்தாருன்ட்டு அந்த ஆச்சாரியம் கொண்டுறக்கூடாது. உங்களுக்கு வேதம் கத்துட்டு இருந்தால், நம்ம தானே எல்லாருமே வேதம் படிக்க வேண்டியதானே. ஆமா. அதனால வேதம் சொல்லி கொடுத்த குருநாதருக்கும் பண்ணணும், மித்திரனுக்கு நண்பனுக்கு பண்ணணும் இருக்கு. ஆனா அங்கேயும் சில்கலா இருக்கு. நண்பன்னா நம்ம எல்லாரையும் வச்சுட்டு இருக்கோம், அது எப்படி சரியா இருக்கும்? நீ யார நண்பனா வச்சுக்கணும் முதல்ல தெளிவு பண்ணிக்கணும், அப்புறம் அவனுக்கு தர்ப்பணம் பண்றோம்னு வரலாம். ஓகே. நீங்க குருன்னு சொல்லும்போது நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவா அப்பா அம்மா, அடுத்த உலகத்துக்கு நம்ம கட்டாயம் பண்ண போறோம், அடுத்த உலகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறவா குரு. அதனால நம்ம அந்த இதுக்கும் மோட்சத்துக்கும் வழிகாட்டுறவா. இந்த பூமிக்கு வழிகாட்டின அப்பா அம்மாவுக்கும் பண்றோம், மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடிய குருவுக்கும் பண்ணணும். இல்ல மோட்ச வழின்னு கூட நீங்க பார்க்க வேண்டாம். பிராமண தர்மம்ங்கிறது வேதம் படிக்கிறது, அந்த தர்மத்துக்கு துணையா இருந்து வேதம் சொல்லி கொடுத்தவர் ஆச்சாரியர், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. இதுல நீங்க காரணிய பித்திருக்கள் சொன்னதுல நான் சொல்லிட்டு வரேன், கரெக்டா பாருங்க, ஏதோ தவறு தான் நான் திருத்திக்கிறேன். வம்சமே இல்லாத போனவாள காரணிய பித்திருக்கள் அப்படின்னு சொல்லும்போது சின்ன வயசுலயே தவறு போயிருப்பா, கல்யாணம்லாம் இருக்காது, ரொம்ப சின்ன வயசு பால்ய வயசுல தவறு போயிருப்பா, அப்பா வாழ்க்கை வம்சம் இருக்காது. கரெக்டா? கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா அது ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. சொல்லுங்க. பூணல் போடாமலே ஒரு குழந்தை தவறி போய் புள்ள குழந்தை இருந்தா அது காரணிக்கால்லே வராது. ஓகே. அது நாராயண, அது தெய்வத்துவம். ஆமா, பலி மூலமா நாராயணன் போய் சேர்ந்துடுறது. சரி சரி. பூணல் போட்டிருந்தால் கல்யாணம் ஆகாமியோ ஆகியோ ஏதாவது வள்ள காரணிக்கால்னு, அதுலயும் வருஷாவது சாத்தம் பண்ற வாய்ப்பு. இப்போ அண்ணா போயிட்டான், தம்பி பண்ணுவான் சிராத்தம். ஓகே. அந்த வாய்ப்பு இல்லாத ஒருத்தர் போயிருந்தா, கரெக்டான ஒருத்தர் இல்லாமலே போயிருந்தா என்ன பண்றது? பெண் குழந்தையில எந்த தம்பிக்கு அண்ணா பண்ணலாம். ஆமா. இப்போ அண்ணான்னு ஒருத்தர் இருந்து பண்ணினா தானே, அண்ணானே ஒருத்தர் இல்ல ஒருத்தருக்கு இறந்து போயிட்டான், அவள்லாம் காரணிக்கால்னு போயிடுவான். ஓகே ஓகே. பெண் குழந்தையில வயசு இருக்கா? அதே மாதிரி வயசு பொண்ணுங்கள்ல சொல்றேடா, பையனுக்கு உபநயனம். பெண்கள்ல பெண்களோட கல்யாணத்தை தான் உபநயனத்தை ஈக்குவலா வச்சிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாலேனா எதுவுமே சேர மாட்டாங்க. ஓஹோ சரி. ஆனா அங்க ஒரு சின்ன அடையாளம் பார்க்கலாம். சாஸ்திர ரீதியா பார்த்தா 7 வயசுல ஒரு பொண்ணோ பிள்ளையோ பார்த்து இருக்கவே கூடாது. பொண்ணா இருந்தா 10 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகி போயிருக்கணும் கன்னிகாதானங்கிற முறையில. பையனா இருந்தா குருகுலம் போயிருக்கணும். ஓகே. இப்ப 2 இல்லாம 25 வயசு 30 வயசு வரைக்கும் நம்ம குழந்தைய வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னாக்கா நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு 6 வயசு 7 வயசுக்குள்ளே அப்புறமா ஒரு பெண் குழந்தை தவறு போயிருந்தா அந்த குழந்தையும் காரணிய பித்திருக்கள் சொல்லி நம்ம தர்ப்பணம் பண்ணலாம். வயசு இல்ல, அங்க கல்யாணம் ஆகணுங்கிற அடையாளம் இருக்கு.
பையனுக்கு எப்படி உபநயனமோ அந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா தான். ஓகே. இல்லைன்னா அதுவும் நாராயண பள்ளியில போயிடும். ஓகே சரி அண்ணா. இப்போ 3 முதல்ல சின்னவா, 2வது கல்யாணம் ஆயிட்டு குழந்தைய இல்லாத போனவா அவளும் காரணிய பத்திருக்கு. ஆமா. அடுத்தது கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்கு, ஆனா பெண் குழந்தையா இருக்கு, வம்சம் பையன் இல்லை, அவளும் காரணிய பத்திருக்கள். ஆமா. இவ எல்லாருமே இந்த 15 நாள் மகாலபக்ஷம் பொழுது பட்சம் ஃபுல்லா நம்ம ஆத்து வாசல்ல வந்துட்டு நம்ம அவளுக்கு ஏதாவது தருவோம்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கா. அவளுக்கு செய்ய வேண்டிய நம்ம கடமையை நம்ம செய்ய வேண்டி இருக்கு. கரெக்டா? ஆமா. இதுல மகாலபக்ஷத்துல மகாபரணி, மத்தியாஷ்டமி, அவிதா நவமி இதெல்லாம் சொல்றாளே, அது ரொம்ப விசேஷம்னு சொல்றாளே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. மகாபரணி எதுக்கா வச்சிருக்காருன்னா, பரணிக்கு யமன் தான் தேவதை. ஓகே. அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் அந்த பிதற்கள் எல்லாமே, கார்மிக பிதற்கள்லாம். அந்த மகாபரணியில பண்ணும்போது யமனுக்கும் பிரீதி கிடைக்கிறது, அவனுடைய கேராப்ல இருக்கக்கூடிய கார்மிக பிதற்களுக்கும் கிடைக்கிறது மகாபரணி. மத்தியாஷ்டமிங்கிறது ஆரோகண அவரோகணம் மாதிரி அந்த உச்சி இடம்ங்கிறது அஷ்டமியா இருக்கு, மத்தியாஷ்டமியா இருக்கு, மத்தியில இருக்கு, நடுவுல. ஓகே. அதனால கஜச்சாய அந்த நாளைக்கு திதிக்கு உண்டான கௌரவத்தை கூட்டுறதுக்காக கஜச்சாயன்னு இருக்கு. அபிதவா நவமி அப்படின்னா சுமங்கலிகளா போனவாளுக்கு இன்னும் கொஞ்சம் விசேஷம், நாள் விசேஷம் அது அபிதவா நவமி. ஓகே ஓகே. சுமங்கலியா போயிட்டா, கல்யாணம் ஆயிடுது, ஆத்துக்காரர் இருக்காரு, அவ போயிட்டா என்ன பண்றது? அந்த மாதிரி சுமங்கலியா சில பேர் போறாள் இல்லையோ. ஆமா. அவளுக்கு சந்ததியும் இல்லை, கார்மிகாலாவும் ஆயிடுறா. ஓகே. அவளுக்கு தான் அபிதவா. விதவைனாக்க ஆத்துக்காரர் இல்ல, அபிதவான்னா விதவை இல்லாதவள். ஓகே ஓகே. சுமங்கலியா போன, சுமங்கலியா யாரா அவளுக்கும் விசேஷம் வந்து. சரி சரி சரி. அப்புறம் சதுர்தசி ஒண்ணு சொல்லுவா, சஸ்திரகதமாலயம் சொல்லுவா, துர்மரணம் ஆனவாளுக்கோசரம். துர்மரணம் அவளுக்கு அன்னைக்கு வச்சிருக்கு. சந்நியஸ்த மகாலயம் அப்படின்னு அது வந்து நம்ம குடும்பத்துல யாராவது சன்னியாசம் வாங்கி போயிட்டு இருந்தா அது திரையோதசி. கரெக்டா? ஆமா ஆமா. சன்னியாசம் அப்படி சில காரணத்துக்காக சில நாள் வச்சிருக்கா. ஓகே. என்னோட சொந்தக்கார ஒருத்தர் வந்து சரியாவே செய்யலை, காரணிய புத்திரர்களுக்கு செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா, அவ அப்பாவுக்கு நான் தர்ப்பணம் பண்ணலாமான்னு சிலர் கேட்கறா. இந்த மகாலபக்ஷத்தை என்னோட சொந்தக்கார பையன்தான், அவள் அப்பாவுக்கு அவன் பண்ண மாட்டேன்றான், நான் வந்து காரணிய புத்திரர்கள் அவளுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கறா. அப்படி பண்ணலாம்? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். பையன் இருக்கான், ஆனா அஸ்ரத்தையா இருக்கான், நமக்கு அந்த பொறுப்பு இருக்கா? இல்ல, சிராத்தம் தான் பண்ணக்கூடாதே தவிர காரணிக்காலுங்கிற முறையில அவள் கூட்டு வந்துடலாம். அவ காரணிகளா வருவாளா அவ? ஏன்னா பையன் இருக்கும்போது அடுத்த ருத்ரரூபத்துக்கு போயிடுவா அல்லவா? அப்படி இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ காரணிக்கா. நம்ம உறவுக்காரனை பொறுத்த வரைக்கும் காரணிக்கா. இப்போ நம்ம சித்தப்பா பெரியப்பாக்கும் பண்ணலாம், சித்தப்பாக்கு புள்ள இருப்பா, அத்தை மாமிக்கெல்லாம் குழந்தை இருந்தாலும் நம்ம பண்ணலாம். ஓஹோ. குருநாதருக்கு சந்ததிகள் இருந்தாலும் நம்ம பண்ணலாம். துர்மரணத்துக்கா? துர்மரணமே இல்ல, நம்ம குருநாதர் ஆச்சாரியர். சாரி குருநாதருக்கு. ஓகே. சந்ததிகளுக்கு இருந்தாலும் நாம பண்ண வேண்டிய கடமை உண்டு. அந்த மாதிரி சிநேகிதருக்கு பண்ணலாம். சிநேகிதருக்கு பிள்ளை இருந்து கர்மா பண்ணுவாளாக்கும், ஆனா அவளுக்கு நம்மளும் கொடுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அங்கமாவே இருந்திருக்கான் சிநேகிதன், அதற்கோசரம் பண்ணலாம். பண்ணலாம். ஓகே. கோத்திரம் பேர் தெரிஞ்சா பண்ணலாம், தெரியாட்டாலும் பண்ணலாம். ஓகே. அப்புறமா அப்ப அதுலயும் விட்டு போனவளுக்கு தான் அது ஒரு தர்ப்பணத்தை வச்சிருக்கோம். தத்தத் கோத்ரான், தத்தத் சர்மா. ஓகே. நமக்கு பேர் தெரியாம கோத்திரம் தெரியாம விடுபட்டவாளுக்கு எல்லாம் வச்சுக்கதான் அந்த தர்ப்பணம். தத்தத் சர்மா, வசூலுபான், வர்க்கத்வேம், சிட்டான் சர்மான், காவலுக்கு விதம் சுவாமி. ஓகே ஓகே மாமா. அதுல பொதுவா ஸ்ரார்த்தமே என்ன சொல்றான்னா, எங்க ஆத்துல நாங்க 4 பேர் அண்ணா தம்பி, எங்க அண்ணா தான் ஸ்ரார்த்தம் பண்ணுவா, நாங்க எங்க அண்ணாவோட சேர்ந்து தான் இருப்போம், எங்க ஆத்து சம்பிரதாயம்னு சொல்லிடுறா. அதே போல மகாலபக்ஷமும் எங்க அண்ணா தான் பண்ணுவா, நாங்க வந்து எங்க அண்ணாவோட சேர்ந்து தான் இருப்போம்
அப்படின்னு சொல்றா. அது சரியா? இது எப்படி இந்த சம்பிரதாயம் வந்ததுன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம கிராமாந்திரங்கள்ல குடும்பத்துல பெரியவா தான் பைசா ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே. கூட்டு குடும்பம், தாத்தா அப்பா. ஆமா, குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலி தானே கிராமத்துல. நம்ம உத்தியோகத்துக்கு போற வேலையில நம்மளோட வயல் வெளி விவசாயம் சின்ன சின்ன வியாபாரம் இருக்கும். அந்த பணத்தை எல்லாம் அண்ணா தான் ஹேண்டில் பண்ணுவோம். தலைக்கு தலை பணம் இருக்காது. சின்னவன்லாம் பணம் இல்லை. அப்ப அண்ணா பண்ணி கூட இருந்தா போறோம்ங்கிறதுனால அப்படி ஒரு சம்பிரதாயம் வந்தது. எப்ப ஏன் பணம்னு பேச ஆரம்பிச்சுட்டோமோ, என் மனைவிக்கு புடவை, என் குழந்தைக்கு ட்ரெஸ், என் குழந்தைக்குன்னு எப்ப பேச ஆரம்பிச்சுடுறோமோ அப்ப அப்படி நீங்க ஜாயின் பண்ண முடியாது. அவாவா சாத்தது அவாவா படித்தால் ஆகலாம். இன்னொரு விஷயம் வச்சுக்கலாம், லௌகீகமா வச்சுப்போம். 4 அண்ணா தம்பிகள் இருக்கான். அம்மா அப்பா ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு பங்கு போட்டுக்கோனாலா அவாவும் தனியா பண்ணி கொடுத்தாளா சாப்பாடு? ஒரேதான் சமைப்பா, சமைச்சு ஒன்னாதான் பரமா. சமையல் ஒண்ணும், சமையல் ஒண்ணும். ஒரு தட்டுல போட்டு ஒரு தட்டு சாப்பிட்டு கொடுத்தாளா? இல்லையே, தனித்தனியா தானே கொடுத்தா. அவாவும் தனித்தனியா சாப்பிட்டு இவாளும் தனித்தனியா சாப்பிட்டு கொடுக்க வேண்டியதானே. ஓகே ஓகே. சாப்பாடோ, ஸ்கூல் ஃபீஸோ, சட்டையோ, ஒரு சாக்லேட்டோ எல்லாருக்கும் தனித்தனியா கொடுத்துருக்கா இல்லையா? ஆமா. நீங்க மட்டும் ஒருத்தர் கொடுத்தா போறோம், மொத்த கூட இருந்தா போறோம்னா அது எப்படி சரியா இருக்கும்? அவ்வளவே மாமா, தனித்தனியா தானே சுமந்து பெற்றிருக்கா. அது வேற, அது வேற. சரி, இவதான் நாங்க சேர்ந்து இருக்கோம் ஒண்ணு போறோங்கிறாள. அண்ணா சிராதம் பண்ணினா அவன் சாப்பிட்டா போறமே, நீங்க ஏன் சாப்பிடுறேன்? பதில் சொல்ல தெரியல எனக்கு. இதுக்கு ஸ்ரார்த்தத்துக்கு இப்ப ஸ்ரார்த்தத்துக்கு கடமை அவாவா பண்ணிக்கணும். ஓகே. நீங்க ஸ்ரார்த்தத்துக்கு இப்படி சொல்றீங்களே, மகாலபக்ஷம்னு வரும்போது அண்ணாவோட மாமனார் மாமியாருக்கு அண்ணா தர்ப்பணம் பண்ணுவாரு. தம்பியோட மாமனார் மாமியாருக்கு யார் பண்றது? தம்பிக்கு மச்சினர் குழந்தையில அப்ப எல்லாரும் தனித்தனியா பண்ணாதான் ஒவ்வொருத்தருடைய காரணிய புத்தகங்களையும் திருப்தி பண்ண முடியும். இல்லாட்டி தம்பியோட வாசல்ல வந்து அவன் மாமா மாமியார் வந்திருப்பா, எங்க அண்ணா பண்றா, நீங்க அங்க போய் சாப்பிட்டுக்கோங்க, நம்மாத்துக்கு வந்த வேலை பண்ணி அவாத்துக்கு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடுறது. அப்படி போகட்டாவா? உங்காத்து உறவுக்கார அடுத்த போய் பிச்சை எடுத்து போல. ஓ, நம்ம அப்படி அனுப்புற மாதிரி ஆயிடுறது, நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னா. ஆமா, அவன் அடுத்த போய் கேட்க மாட்டா. மனசு வேதனைப்பட்டு திரும்பி போயிடுவா, அவ்வளவுதான். ஓ ராமா ராமா. அப்பா இறந்து போயிட்டா, அப்பா இறந்து 5 வருஷம் ஆயிடுது. இந்த வருஷம் அம்மா தவறு போயிருக்கா. நான் தர்ப்பணத்துலலாம் அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு வந்து அந்த கர்த்தா அடுத்த அம்மா சேர்ந்து அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மகாலயபக்ஷத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கட்டாயம் பண்ணணும். ஓகே, தர்ப்பணத்தில் சேர்த்துட்டா அவ இதுல ஜாயின் ஆயிடுறா, அதனால பண்ணிடலாம். கரெக்டா? இது இன்னொரு அங்க ஒரு அடையாளம் பாருங்க. பழைய நாள்ல கர்மா நடக்கிற போது 12ஆம் நாளைக்கு சண்டிகை பண்ண மாட்டா. 1 வருஷம் கழிச்சு பண்ணுவான்னு சொல்றீங்களா? பண்ணுவா. அப்படி இருந்தா தர்ப்பணத்தையும் 1 வருஷம் கழிச்சு கொண்டு போகணும். ஓகே. எப்ப சபண்டீகரண கர்மாவின் மூலமாக இவ பிதிர்கள் ஆகிட்டான்னு சொல்றோமோ அப்ப தர்ப்பணம் கூடவே வந்துருப்பேன். ஓகே, சரி. ஸோ இந்த இது தேவையாடுது. அப்புறம் அம்மா, மகாலயபக்ஷத்தில் ஸ்ரார்த்தம் வந்தா என்ன செய்யணும்? மகாலயபக்ஷம் தள்ளி போகுமா? தள்ளி போகாது. 15 நாளும் தர்ப்பணம் பண்றவாளா இருந்தா மகாலயபட்சத்தன்னைக்கு அந்த சாத்தம் வந்து சாத்தத்தை முடிச்சுட்டு மகாலய தர்ப்பணமும் பண்ணணும். பக்ஷிய தர்ப்பணம் பண்றவா பண்ணணும், அன்னைக்கு பண்ணணும். சகிருதா பண்றவா பண்ணக்கூடாது. சகிருதா பண்ணக்கூடாது. ஆமா. ஸ்ரார்த்தத்துக்கு மறுநாளுக்கு மறுநாள் பண்ணணும். மறுநாளே பண்ணலாமே. ஓகே. இல்ல பரேகி தர்ப்பணம் பண்ணிருந்தாலும் அன்னைக்கு பண்ணலாமா? பரேகி தர்ப்பணம் பிடிக்காம முடிஞ்சிருப்பேன், அதனால அன்னைக்கே பண்ணலாம். சரி. சூரியத்துக்கு மேல தானே பண்ணணும். ஆமா ஆமா, சரி. ஓகே. மகாலய தர்ப்பணம் 10 மணிக்கு மேல தானே பண்ணணும், அன்னைக்கே பண்ணலாம். ஓகே. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, ஒரு நாளைக்கு 2-3 தர்ப்பணம் பண்ண வேண்டிய வாய்ப்பு வரும். கிரகணம், அமாவாசை, ஒரு மாசப்பிறப்பு, ஒரு மாசப்பிறப்பு அமாவாசை 2 சேர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம்.
அதை தவிர சங்கமதி பண்றவாளுக்கு அடிஷனலா ஒண்ணு வந்ததுன்னா 3 தர்ப்பணமே ஒரு நாளைக்கு பண்ற மாதிரி வருமே. ஆமா ஆமா, எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு வாட்டி மகாலய அமாவாசை அன்னைக்கு கிரகணம் வந்தது. அன்னைக்கு கிரகண தர்ப்பணம், அமாவாசை தர்ப்பணம், பக்ஷ மகாலய தர்ப்பணம் 3மே பண்ற மாதிரி வந்தது, ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, சில பேருக்கு புரியாததுனால 2 தர்ப்பணம் ஒரு நாளைக்கு வரணும்னு கேட்கறான். ஓகே, இதெல்லாம் பண்ண வேண்டியதுதான். இது கிரகணம் வந்து விசேஷமா இருக்கிறதுனால அதை பண்ணி தான் ஆகணும். அமாவாசை அது நித்திய கர்மா மாதிரி வந்துடுது. பக்ஷ மகாலயமும் அன்னைக்கு விசேஷமா இருக்கு, 3மே பண்ண வேண்டியது தான். இந்த பக்ஷ மகாலய தர்ப்பணம் பண்ணும்போது திதித்வயம் வந்துடுது, சூன்ய திதி வந்துடுது, அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா சூன்ய திதியில் தர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். இந்த சூன்ய திதி அதிதிங்கிறதெல்லாம் பிரத்யாப்திக சிராத்தத்தை பொறுத்துதான் மேட்ச் ஆகாது. வருஷாந்திர சிராத்தத்துக்கு தான் இந்த சூன்ய திதியோ அதிதியோ பார்க்கணும். மற்றபடி இந்த மாதிரி காரியங்கள்லாம் டெய்லி தர்ப்பணம் அன்னன்னைக்கு, இது நாள் கணக்கு தான், அன்னன்னைக்கு பண்ணி ஆகணும், 15 நாள் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். ஓகே, சூன்ய திதி பல்தேக்கூடாது, நித்திய கர்மா அது டெய்லி செய்ய வேண்டிய டியூட்டின்றதுனால தர்ப்பணம் பண்றதுக்கும் சூன்ய திதிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமா, அதுல ஒரு விசேஷம் உண்டு. இந்த ஒரு மாலை பட்சத்துல திதி விருத்தியாகி ஒரு நாள் ஜாஸ்தியாக உண்டு. நான் அடுத்து கேட்க வந்து அதுதான், சில சமயம் 16 நாள், சில சமயம் 17 நாள், இந்த சில சமயம் 15 நாள் வருது. பிரதமைன்னு சொல்லிடுறான், அது எப்படி எதை எப்போ எடுத்துக்கிறது? அப்படி சொல்ல வேண்டாம், அந்த ஒரு 15 நாளைக்குள்ள திதி விருத்தியாகி நாள் ஜாஸ்தி ஆச்சுன்னா அமாவாசை நிறுத்திக்கலாம். மொத்தம் 16 தர்ப்பணம் எண்ணிக்கை ஞாபகம் வச்சுப்போம். நம்பர் 16 தர்ப்பணம் வச்சுப்போம். அது அமாவாசைக்குள்ள கிராஸ் ஆயிடுச்சுன்னா பிரதமைக்கு போக வேண்டாம். அதாவது மேக்சிமம் 16 தர்ப்பணம், 16 அப்படி வச்சுட்டுலாம். அமாவாசைக்குள்ளேயே 16 கிராஸ் ஆயிடும். அப்படி போயிட்டா பிரதம பண்ண வேண்டிய தேவையில்லை. சரி, அப்படி இல்லாம 15 தான் ஆச்சுன்னா பிரதம அன்னைக்கு பண்ணிட வேண்டியது. அப்ப 15 வரும், இல்லாட்டி 16 வரும். அது வருஷம் அதுக்கு இல்ல 16 தான் எப்படியும், எண்ணிக்கையில 16 தான். இந்த வருஷம் 15 ஆகி திதி விருத்தியாகி ஒரு நாள் ஜாஸ்தியா உண்டு. ஓகே, ஏதாவது ஒரு நாளைக்கு அதிதி போட்டிருப்பான் மாலை நிமிஷம் நடுவுல. ஆமா, அந்த ஒரு நாள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த 16 தர்ப்பணமே ஆயிடும் அமாவாசைக்குள்ளேயே. ஓகே, அப்படி 16 ஆகலைன்னா பிரதமையை சேர்த்துட்டு 16 ஆக்கிடணும். ஓகே, சரி மாமா. அடுத்தது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேள்வியெலாம். அப்பா ஸ்ரார்த்த திதி வசந்ததா, அம்மா ஸ்ரார்த்த திதி வசந்ததா, இல்லை ரெண்டுத்துலவே பண்ணணுமா? இந்த மாலை நிமிஷம் 15 நாளும் ஒரே எஃபெக்ட் தான். அம்மா திதி அப்பா திதிங்கிறது இவளுடைய நம்பிக்கையினால ஒரு சென்டிமெண்டா வச்சுட்டு காட்டு தவிர அது ஒரு பெரிய ஆதாரமான விஷயம் கிடையாது. பௌர்ணமியில் அப்பாவும் அம்மாவும் போயிருந்தாலும் மகாலபக்ஷம் பண்ணணும். பௌர்ணமி மகாலபக்ஷத்திலே வராது, மகாலபக்ஷத்தில் வராது. ஆமாம், அதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அப்பா அம்மா திதியில் பண்ணுறதுன்னு சொல்கிறது நம்ம நம்பிக்கை தான் தவிர 15 நாளில் என்னைக்கு பண்ணாலும் ஒரே பலன்தான், ஒரே பவர் தான். இப்போ மகாபரணியில் தான் பண்ணுவேன், எனக்கு நிறைய பலன் வரணும் அப்படின்னு சிலர் விருப்பப்படுறா. அதான் அவளுடைய நம்பிக்கை. 15 நாளைக்குமே ஒரு விசேஷம் போட்டிருக்கா புஸ்தகக்காரன். இவாளுக்கு 2-3 தெரிஞ்சதுனால அதை கட்டியா பிடிச்சிட்டு இருக்கா. மத்தியாட்சமிங்கிறது, மகாபரணிங்கிறது, கஜச்சாயங்கிறது, அபிதவாரமைங்கிறது, இவாளுக்கு 5 தெரிஞ்சதுனால சொல்றா. 15 நாளைக்குமே ஒரு விசேஷம் வச்சிருக்கா. ஓகே, அதனால அப்படி ஒண்ணும் இல்லை, எல்லா நாளும் ஒரே பவர் தான். அதே போல அவள் வந்து எந்த திதியில் தவறு போயிருந்தாலும், துர்மரணம் ஆயிருந்தாங்க, அப்பாவோட திதி எதுவாக இருந்தாலும் சதுர்தசியில தான் பண்ணணும். கரெக்டா? இல்லை துர்மரணம் ஆனவாளுக்குன்னு ஒன்று வச்சிருக்கா. ஆமா ஆமா, சரி. என்னோட ஜென்ம நட்சத்திரம் வருது மாமா, இந்த மகாலபக்ஷத்தில் தர்ப்பணம் போது ஜென்ம நட்சத்திரம் வருது. எங்கள் ஆற்றுல சொல்கிறா, என்னம்மா நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் தர்ப்பணம் பண்ணலாமா, உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு போய் தர்ப்பணம் பண்ணுறேலே அப்படின்னு கேட்குறா. அது கரெக்டா? இல்ல, இது பிதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 15 நாள். இதுல எது வந்தாலும் அதுக்குதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அத இன்னொரு ஆங்கிள் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லுங்க. பிறந்த நாளை வந்து ஜென்ம அனுஜென்ம திருஜென்மம்னு அடுத்த 9வது நாள் வச்சுக்கலாம். ஓகே,
9 அஸ்வினி மகம் மூலம் மாதிரி இல்லையா? 9 ஆ ஜென்மம், அனுஜென்மம், திருஜென்மம். நீங்க அதுல பண்ணா ஒண்ணும் சாஸ்திர விரோதம் இல்லை. உங்க பிறந்த நாள் ஆ அன்னைக்கே பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஆ ஆனா மாலை பட்சத்தை அன்னைக்கு பண்ணி ஆகணும். ஓகே. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா ஜெமினி நட்சத்திரமா நம்ம என்ன செய்வோம்? பெரியவாக்கால வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். இப்போ பெரியவாளே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு வந்து நிற்கும் போது நம்ம அவளுக்கு பண்ணாதானே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. ஸோ அப்படி பார்த்தாலும் ஜெமினி நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணுறது வசந்தது தான். அது வந்து இதெல்லாம் ஒரு சாக்காக சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு சொல்லக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. சரி மாமா. தர்ப்பணை முடிஞ்சிட்டு கோவிலுக்கு போகலாமா? முடிஞ்ச வரைக்கும் பிதிருத்தேரத்துல கோவில் அவாய்ட் பண்ணிடணும். 15 நாளுமே வா. ஆமா, ஒரு சிராத்த தன்னைக்கு என்ன சட்டம் இருக்கோ ஆ அது ஒரு தர்ப்பணம் பண்ற அன்னைக்கு உண்டது. ஓ இப்போ ஒரு நாள் அப்பா அம்மா சாத்தம் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோமா, மறுநாள் போவோம். அதான் மறுநாள் அந்த இது அந்த மாதிரி அன்னைக்கு பிதிரு தினத்துல பிதிருக்கள் தான் இம்பார்ட்டன்ட். முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஆ இன்னொரு விஷயம், சந்தியாவந்தனாதிகளுக்குள்ளேயே எல்லா தெய்வங்களும் அடங்கி விடுறதுனால உங்களுக்கு கோவில் அவசியம் இல்லை. அதுவே தேவையில்லாத காரியம். கோவில் போறதே தேவையில்லாத காரியம். அதாவது உங்களுக்கு அனுஷ்டானம், சந்தியாவந்தனம், சமிதாதானம், ஔபாசனம் இதுக்குள்ளே எல்லா தெய்வமும் வந்துடுற போது நீங்க இதை விட்டுட்டு கோவிலுக்கு போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் நீங்கள் சொன்னதே நான் இன்னொரு வார்த்தை தெய்வ காரியம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடவே இல்லை. நீங்கள் சொன்னதே நான் இன்னொரு வார்த்தைகளில் சொல்கிறேன். நம்ம பண்ணக்கூடிய சந்தியாவந்தனத்தில் எல்லா சுவாமிகளும் வந்துடுறதுனால சுவாமியை வணங்குறதுக்கோசரம் கோவில் போகணுன்ற நிர்பந்தம் கிடையாது. இதை அனுஷ்டானம் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி போதும். கோவில் போகிறத மற்ற தினங்களில் போய்க்கலாம். மகாலபக்ஷம் போது இதை பிரதானமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆமா, இன்னும் ஒரு ஸ்டெப் மேல சொல்லணும்னா, ஆய்த்தந்த பேமை சோமந்த பேமைனா உங்க ஆத்துல வந்து வாங்கிக்கிறேங்கிற நவகிரகம் கொரியர் போஸ்ட் மாதிரி. இது உதாசீனம் பண்ணி கோவிலுக்கு போனாக்கா இது அவமானப்படுத்தாம அர்த்தம். தோஷம் இல்லையாப்போ? இல்லை, உதாசீனப்படுத்திட்டுன்னு சொல்ல வரல. மகாலபக்ஷம் தர்ப்பணம் பண்ணிட்டு தான் போகலாமான்னு கேட்குறேன். டெய்லியும் தர்ப்பணமும் பண்ணிட்டு டெய்லியும் கோவிலுக்கும் போகலாமா அப்படின்னு கேட்குறேன். அதை முன்னாலேயே சொல்லிட்டேன். ஒரு பிதிரு தினத்துல கோவில் கிடையாது, அது முடிஞ்சு போயிடுது. ஓகே ஓகே. மாலைபட்சமோ அமாவாசையோ மாச பிறப்போ பிரத்யாப்தி சிராத்தமோ ஒரு பிதிரு தினத்துல கோவில் கிடையாது, அதை விட்டுருவோம். மத்த நாள்ல கூட இந்த வேதம் இல்லாதவர்களுக்காக தான் கோவில் இருக்கே தவிர வேதம் சந்தியாவந்தனம் உள்ளவனுக்கு கோவில் இல்லை. ஓகே சரி மாமா. அப்புறமா 15 நாள் பண்ணணும்னு ஆசை ஆரம்பிச்சுட்டேன். 5 நாள் 6 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு விருத்தியோ இல்லை ஒரு தீண்டலோ வந்து பண்ண முடியாமல் போயிடுத்துனாக்கா பரவாயில்லையா, தோஷமா? பரவாயில்ல. நீங்க ஒரு நாளைக்கா பண்ணிருந்தா அதுவே விசேஷம் தான். ஓகே. அது நம்மளா நிறுத்தல, அதுவா நின்றுத்துனாக்கா தப்பு இல்லை. ஆமா, தெய்வாதீனமா நிக்கிறது இல்ல, உடம்பு முடியாம கூட போயிடுற சில சமயத்துல. இந்த 15 நாள் பண்றது சாத்தியமா? நிறைய பேர் பண்றாளா? பண்றா நிறைய பேர் பண்றா. ஓகே. விஷயம் தெரிஞ்சமா பண்ணுவோம், 100க்கு 2 பேர் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம இந்த விஷயம் தெரியறதுக்கு தான் இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாதி தெரியாதவா, புதுசாக கர்த்தாவா ஆனவா, புதுசாக அப்பா தவறி இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறான்றவாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் நான் ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ண விரும்புகிறேன். போன வருஷம் மும்பையில் எஸ்கே ஐயர்னு ஒரு மாமா, காந்தன் ஐயர்னு ஒரு மாமா, 80 வயசு. எனக்கு இது வரைக்கும் மகாலபக்ஷ தர்ப்பணம் பண்ணணும்னு யாருமே சொல்லலை. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். உங்கள் யூடியூப் சேனலை பார்த்ததுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுட்டேன், நான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த நாலேஜ் எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சந்தோஷம். நான் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டேன், எல்லாருக்கும் பண்ணேன் அப்படின்னா. ஸோ 80 வயசு ஆனவா கூட ஒருவேளை அவள் அப்பா இவர் 60 வயசு மட்டும் அவள் அப்பா தவறு போயிருந்தாருனாலோ இல்லை 70 வயசு மட்டும் தவறு போயிருந்தாலும் அவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, அது இன்னொரு காரணம் வேற இருக்கு. இப்போ கேரளா நம்ம பக்கத்து ஸ்டேட் இல்லையா? ஆமா. அவள மாலைபட்சம் பண்ற சம்பிரதாயமே அவள்கிட்ட இல்லை. ஓகே. அதனால அந்த கேரளா வாசனையினால கூட அந்த மாதிரி சுபாவம் இருக்கலாம். ஓகே. அதனால பண்ணணுங்கிறத முறையா புரிஞ்சுட்டா போறவா. தாத்பரியம் தெரிஞ்சிருத்துனாக்கா ஸ்ரத்தா வந்துடும். ஸ்ரத்தா வந்தாக்கா பகவான் அனுகிரகம் பண்ணுவா, எல்லாராலையும் பண்ண முடிஞ்சிடும். ஆமா, அது இன்னொரு அவளுக்கு இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சில சமயங்கள்ல சில பேர் சொல்றாங்கன்னா பண்ணி வைக்கிற வாத்தியார் கிடைக்கலன்னு சொல்றதும் உண்டு. கொஞ்சம் முயற்சி பண்ணினா 2 நாளைக்கு வாத்தியாரத்துக்கு போனா தெரிஞ்சுடலாம், பெரிய விஷயம் இல்லை. எத்தனையோ கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் எல்லாம் கத்துக்கிறோம், இது என்ன பெரிய பிரமாதம் 10 மணி தர்ப்பணத்தை.
இல்லை மாமா, அவளுக்கு ஒரு இன்னொரு அனுகூலமாக தான் நம்ம யூடியூப் சேனல் ஒரு 4-5 வருஷமாக இந்த 15 நாள் பக்ஷ மகாலய தர்ப்பணத்துக்கு வீடியோஸாக போட்டுன்னு இருக்கோம். அதையும் சில பேர் பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நல்லதுதான், அந்த மாதிரி பண்ணலாம். இது டிஜிட்டல், இது புக்கு மாதிரி தான், டிஜிட்டல் புக்கு மாதிரி. இதை பார்த்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறான். நல்ல விஷயம் தான் அது. ஓகே, நன்றி மாமா. அப்புறமா நான் 4-5 நாளாக தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். மாமி வெளியில இருக்கா. 4 நாளைக்கு மாமி அதாவது இருக்க மாட்டா, அவ இன்னொரு ரூம்ல தான் இருக்கா. அப்ப நான் தர்ப்பணம் பண்ணலாமா? அதாவது இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறா. அவள் ஒருத்தருக்கு மட்டும் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம யூடியூப்பில் சொன்னால் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுமே, ஏதோ ஒரு காரணத்தால் பண்ணலாம். இப்போ மாலையை மட்டும் இல்லை, இந்த வருஷாந்திர ஸ்ராத்தம் நம்ம அப்பாவுக்கு வருது இல்லையா? ஆமாம், அன்னைக்கு ஆம்பளை தூரமாக இருந்தா கூட நம்ம சாத்தம் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட். அப்போ கூட அந்த உபாசனம் பண்ணி கரெக்டா மாமி வச்சு நிறுத்த முடியாது. பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் கிடையாது, பண்ணுறதுக்கு ஸ்ரத்தை இருந்துக்கிறதா போதும். இதெல்லாம் ஒரு சில்லி ரீசனாக சொல்லிட்டு, ஏன்னா அவள் மாமியை எல்லாம் எடுத்து வச்சு தாம்பாலை வச்சு ஜலம் வச்சு அப்படியே பழக்கியிருப்பா. அதனால மாமி இல்லைனாக்கா நம்ம எடுத்து வைக்கணுமேன்ற ஒரு காரணத்தால் கூட அவள் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், என்கிட்ட கேட்டவர். சரி மாமா, இப்போ பொதுவாக மகாலபக்ஷத்தில் செய்ய வேண்டியவை தவிர்க்க வேண்டியவை அப்படின்ற பற்றி நான் இடையூறு இல்லாமல் நீங்களே சொல்லுங்க. உணவு ஹேபிட்ஸ், நீங்கள் கோவில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டேன். அதை தான் விட்டு போயிருந்ததுனாக்கா அது சொல்லுங்க. சாப்பாடு கொஞ்சம் நியமமாக இருக்கணும். இந்த முள்ளங்கி, முருங்கைக்காய், பட்டை சோப்பு, வெங்காயம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில ஹோட்டல்லையோ உறவுக்காரத்தையோ ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட்றதுங்கிறத தவிர்க்கணும். தர்ப்பணம் பண்ற அன்னைக்கெல்லாம் ஒருவேளை தான் சாப்பாடு நமக்கு இருக்கு. அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு வேளை சாப்பிட்டு இருக்க முடியுமா, நீங்க உங்களுக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துக்க முடியுங்கிற மாதிரி. க்ஷவரம் பண்ணிக்கப்படாது, நெகம் வெட்டப்படாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஓகே. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு முடிஞ்ச வரைக்கும் விலகி இருக்கிறது நல்லது. ஓகே. இந்த அளவுக்கு பார்த்துட்டா போதும். தீட்டு விழுப்பு இதெல்லாம் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 15 நாளைக்கும் ஆத்துல இருக்கிற போதெல்லாம் பஞ்சகச்சம் கட்டுண்டே இருக்கிறது பழகிக்கணும். ஏன்னா பல பேருக்கு இன்னும் பழக மாட்டேங்கிறது. அதனால இந்த 15 நாளாவது ஆத்துல இருக்கிற போதெல்லாம் பஞ்சகச்சம், வெளியில போகும்போது அவன் இஷ்டம் எப்படி வேணா இருக்கலாம். சந்தியாவந்தனம் பண்ற போது, தர்ப்பணம் பண்ற போது இதெல்லாம் பஞ்சகச்சம் கட்டி பழகினா நல்லது. இப்படி எல்லாம் ஒரு 15 நாளைக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாக்கா நல்லா இருக்கும். ஒரு ஹேபிட் தொடங்கணும்னா அதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போடணும். அதை இப்ப பண்ணாதவால இப்ப தொடங்குங்கோ அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர். நீங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேலே, அது ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம் ஏதாவது இருக்கா? அநேகர் சொல்கிறா வெங்காயம் பூண்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அநேகருக்கு. ஜெயின்ஸ் யாருமே வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட்றது இல்லை, ஈவன் கேரட் முள்ளங்கி கூட சாப்பிட்றது இல்லை. அவள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னாக்கா, அது வந்து ரூட்டு, நான் அந்த உயிரை மொத்தமாக கொண்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம கலாச்சாரத்தில் ஜெயின்ஸ் யாருமே சாப்பிட்றது இல்லை. நம்மளதுல வந்து வெங்காயம் பூண்டுக்கு ஏதாவது சொல்லியிருக்காளா ஸ்பெசிஃபிக்காக? ஏதாவது காம விருத்தி ஜாஸ்தி ஆகும், மனசு அலப்பாயும். இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்ணணும். நீங்க நார்த் இந்தியால மதுரா எல்லாம் இருக்கு இல்லையா, பிருந்தாவனம்லாம் இருக்கு இல்லையோ, அந்த மாதிரி இடங்கள்ல போனா பர்மனண்டாவே வெங்காயம் மூடு சேர்க்கறது இல்லைன்னு ஹோட்டல் இருக்கு. ஓகே ஓகே. அதுலயும் சில சமயங்கள்ல அந்த ஏரியால மாம்சமே விற்க மாட்டா. நம்ம ஊர்ல கூட உண்டு, இந்த புரட்டாசியில ஜாஸ்தி அப்படி மாம்சப்படல வைக்க மாட்டா. இல்லை, நம்ம இந்தியாவில் கூட ஒரு மலையில் ஒரு மலையை சுற்றி ஒரு இடத்துல வந்து மாமிசமே கூடாது, அந்த மலையே வந்து சுவாமி, அந்த ஊரில் இருக்கிற எல்லாமே சுவாமின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்கா, கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா ஊர்லயுமே உங்களுக்கு புரட்டாசி மாசம் அந்த சேல்ஸ் ஆகாது. அந்த மாதிரி வெங்காயம் போட்டு வந்து ஆசைகள் காமம் ஜாஸ்தி ஆகும், மனசு வந்து ஒருமுகப்படாது. நமக்கு ஒருமுகப்படணுங்கிற போது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும்ங்கிறது முக்கியமான விஷயம். அதான் காரணம். எண்ணங்களை மாத்தி விட்டுடுவது. உங்களோட பர்மிஷனோட எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும், இந்த வெங்காயம் பூண்டு சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் மாமா. சொல்லுங்க. எனக்கு வந்து காது வலி இருந்தது, அதுக்கோசரம் நான் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போனேன். அப்போ அவர் என்ன சொன்னானாக்கா, காது வலிக்கு வந்து இந்த நோய் முதல் நாடி மாதிரி வயிற்றுல ப்ராப்ளம் இருந்தால் தான் காதில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாரு. மாத்திரை கொடுத்ததுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை அவர் சொன்னார்,
அவர் நரசிம்மர் உபாசகர் கூட, இப்போ அவர் இல்லை. நீ வந்து ஆற்றுல வெங்காயம் பூண்டு சாப்பிட்டீனாக்கா இந்த மாத்திரையை 15 நாளைக்கு சாப்பிடாத அப்படின்னாரு. எதுக்கு எனக்கு புரியல. 15 நாளைக்கு நான் ஏன் சாப்பிடக்கூடாது? இன்னைக்கு சாப்பிட்டாக்கா நான் இன்னைக்கு சாப்பிடாதுன்னு சொல்லணும். 15 நாளைக்கு நீங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். இந்த மருந்துடைய சக்தியை எல்லாம் அந்த வெங்காயம் உறிஞ்சிடும் அப்படின்னாரு. அது ஏன் 15 நாள்னு கேட்டேன், அதை அவர் சொல்லலை. அப்புறமா நான் இன்னொரு இடத்துல படிக்கும்போது தெரிஞ்சுட்டேன், நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட வெங்காயம் நம்ம ரத்தத்தில் 15 நாள் சுற்றிகிட்டே இருக்குமா, முழுசாக வெளியில் வர்றதுக்கு 15 நாள் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது, சாரத காலத்தில் ஃபுல்லுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. கோபம், அதாவது கோபப்படுறதோ டென்ஷன் ஆகிறதோ வார்த்தைகள் விடுறதோ கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு நம்ம தயாராகணும்னாக்கா இதெல்லாம் சாப்பிட்டோம். இன்றைக்கி நாளைக்கு மகாலபக்ஷம் ஆரம்பிக்கிறது, இன்றைக்கி சாப்பிட்டோன்னா கூட மகாலபக்ஷம் முடிகிறவங்க நம்ம ரத்தத்தில் சுற்றிகிட்டே இருக்கும். நம்ம அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறதுக்கு தடங்களாக இருக்கும் அப்படின்றதுனால அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டான்னு நான் தெரிஞ்சுட்டேன். ஸோ ஹோமியோபதியாகவும் சரி, சயின்டிஃபிக்காகவும் சரி, சாஸ்திரமாகவும் சரி, நம்ம இந்த மகாலபக்ஷம் ரொம்ப முக்கியமானது. அதை இதுவும் சரி, சாரதம் போது பக்ஷம் சாரத பக்ஷம் சொல்லி 15 நாள் சாப்பிடாதுன்னு சொல்லுவாள். எல்லா இடத்துலையுமே பித்ருக்காரியத்தில் எந்த விதமான பங்கமோ லோபமோ வந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் அந்த உணவு பழக்கத்தையும் கொடுத்துருக்கா. அது நான் தெரிஞ்சின்ற விஷயம். நம்ம இந்த வைத்திய முறைகள்ல பலவிதமான வைத்தியர்கள் இருக்கா. சித்தா, ஹோமியோ, யுனானி, இது நிறைய பேர் இருக்கா இல்லையோ? ஆமா. அந்த இங்கிலீஷ் மெடிசன் விட்டுருவோம், நம்ம தேசிய மருத்துவத்துல அதுல ஒரு சித்தா ஒருத்தர் சொல்ற, இந்த சளி தொடர்ந்து வரது இல்லையோ, ஜலதோஷம். ஆமா. சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் ஜலதோஷம் இருக்கும், ரன்னிங் நோஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்க மெடிசனா வெங்காயத்தை சாப்பிடுங்கிற. பச்சை வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டா போருமா? ஓகே ஓகே. பச்சை வெங்காயத்தை 2-3 கடிச்சு சாப்பிட்டுருமா அந்த காரத்தோட. அந்த சளி கட்டுப்பாட்டுக்கு வருங்கிற. அப்ப சில சமயங்கள் அந்த மெடிசனா யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்கு. நீங்க 100% ஒதுக்க வேண்டாம். இப்போ நம்ம குடும்பத்துல பொம்மநாட்டிகளை பிரசவிக்கிறாள் இல்லையா, அப்ப கூட சில மெடிசனாக பூண்டெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த அவசர காலத்துக்கு மெடிசனா யூஸ் பண்றது தவறு இல்லை. அதுல ஒரு நாக்கு ருச்சியை ஏற்படுத்தி இதுதான் சாப்பிடுவேன்னு சொன்னா தான் தப்பு. போ நீங்க சொல்ற மாதிரியே மெடிசின்னாக்கா மெடிசினா தான் சாப்பிடணும். தலைவலி வந்தாதான் குரோசின் சாப்பிடுவோம். டெய்லியுமா குரோசின் சாப்பிடுவோம்? டெய்லி குரோசின் சாப்பிட மாட்டோம். அப்ப டெய்லி வெங்காயமே சாப்பிடாது, மெடிசினா தான் சாப்பிடணும். சூப்பர் மாமா, சூப்பர். ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னேன். மகாலபக்ஷம் பற்றி நிறையா விஷயங்கள் உங்களை மூலிமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இதன் மூலிமா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோன்னாக்கா, மாமாவே சொல்லிட்டாரு, வேதவாக்கு ஜமதக்னி மாமா சொல்லிட்டாரு, யாரும் நினைச்சாலும் செய்ய முடியும். இது போன வருஷம் செய்யலையே, எங்கள் அப்பா செய்யலையே, எங்கள் தாத்தா செய்யலையே, அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி உங்களுக்கு செய்ய முடிஞ்சுதுன்னா உங்கள் சந்ததி நல்லா இருக்கும்னாக்கா அதை செய்யுங்க. நம்ம பெரியவா சொல்லியிருக்கோம். அதனால் எந்த சாக்கு புக்கும் இல்லாமல் மகாலபக்ஷத்தை அனுஷ்டானத்தை விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்புறம் அம்மா இறுதியாக வைதிகாலில் சில பேர் பஞ்சம அபர பட்சத்தில் நான் வந்து மகாலத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே சப்தம அபர பட்சத்தில் 15 நாள் தர்ப்பணம் பண்ணுறா. அப்படி பண்ணலாமா? 3 மாதத்துக்கு பண்ணலாம். ஓகே. இல்லை, இதுதான் பிரதான மகாலபக்ஷம் இருக்கும்போது இதில் பண்ண முடியலன்னா அப்படி பண்ணலாம், தப்பு கிடையாது. இதுக்கோசரமே வருமானத்துக்கோசரம் அப்படி சொல்ல வரல. வேலைக்கு போகிறன்றதுல அடுத்த மாதம் பண்ணுறது தப்பு இல்லையா? இல்ல, வைதிகத்தையோ ஒரு வேலையவோ காரணமாக்கி இதை தள்ளி போறது வந்து சாஸ்திரம் ஒத்துக்கல. ஓகே. நம்ம அப்படி பார்க்காம சத்தமா பட்சத்துல பண்ணணும்னு நினைக்கிறானேங்கிறதுக்கு ஒரு மார்க் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே ஓகே. அப்படியே விடாம பண்றாளே, நம்ம அனுஷ்டானத்தை விடாம அந்த மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்காது. கர்த்தாவுடைய தான் ஃபர்ஸ்டா பார்க்கணும், அதை பிரதானப்படுத்திட்டு அதே சமயத்தில் நம்மளோடையும் விடாம பண்றான். அந்த ஒரு ஆங்கிள் அது உச்சிதம் தான். சரி, ஓகே மாமா, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். இந்த இதை பார்த்துட்டு இருக்கிறவா நீங்கள் ஒண்டி பார்த்துட்டு இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ. நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதை பார்த்து ஒருத்தர் பண்ணுறான்னாக்கா அவா தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மனா தெரிஞ்சவா தெரியாதவான்னு அவா பண்ணும்போதும் உங்களுடைய அப்பா அம்மா உங்கள் பித்ருக்களுக்கும் வந்து சேரும். அப்படின்ற காரணத்தினால நீங்கள் ஒண்டி பண்ணால் பத்தாது, அவளுக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் நம்ம சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு நீங்களும் கடைபிடிங்க, மற்ற கடைபிடிக்கிறதுக்கும் வழி வைக்குங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுது.
மீண்டும் இன்னொரு விஷயத்தில் சந்திப்போம். சந்தோம். ராம் ராம். ராம் ராம் ராம்.